ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இப்போ மழையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். 24/7 நியூஸ் எல்லா சேனல்லையும் எல்லா இதுலேயும் வந்துகிட்டே இருக்குது. அண்டு இந்த பெங்கல் புழல் எல்லாம் நல்லா மழை கொட்டுன்னு கொட்டுறது ஏலகிரியில். ஸோ எப்போவுமே இங்கே குளிர் தான். இந்த டிசம்பர் நவம்பர் மாதம் இப்போ இன்னும் ஜாஸ்தி குளிர். அண்டு மழையில் எங்கள் கிணறு முக்கால்வாசி ஃபில் ஆயாச்சு. இந்த மழை சேகரிப்பது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணத்தில் நல்லா முக்கால் கிணறு ரொம்ப இருக்குது. ஸோ இது வழியாகவும் விழுந்து பின்னான்ஸ் வழியாகவும் விழுந்து நிறைய தண்ணி சேகரிச்சிருக்கோம். இந்த மாதிரி கன்சர்வேஷன் அண்டு சின்ன சின்ன இது பண்ணி வச்சுட்டா நம்ம ரெயின் வாட்டர் வேஸ்ட் பண்ணாதிக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கிளைமேட் சேஞ்ச் இதை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறோம். கன்சியூமரிசம், கிளைமேட் சேஞ்ச், இதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு நீங்களும் ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணால் ஃப்யூச்சர் பிளானட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ மழை இந்த குளிர் சீசனில் நமக்கு கோல்டு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய இது இருக்குது. அதில் என்னன்னா இந்த ஜீரா மிளகு போட்டு ரசம் இன்டேக் பண்ணால் அது நல்லது. ஸோ எங்கள் வீட்டிலேயே தயார் பண்ண ப்ரீமிக்ஸ் பவுடர், ரசம் பவுடர், அது 1/2 லிட்டர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஸோ இது ஆல்ரெடி கொதிச்சாச்சு. இந்த மாதிரி கொதிக்க விட்டு அதை ஆஃப் பண்ணிட்டா நம்ம இம்மீடியட்டாக எடுத்துக்கலாம். இது சாத்துக்கும் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். வீட்டிலே விளைஞ்ச மிளகு, ஜீரம், கருவேப்பிலை, பருப்பு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். 2-3 மினிட்ஸில் பாயில் ஆனால் போகிறோம். இம்மீடியட்டாக ரசம் ரெடி. ஸோ இன்றைக்கி ஜீரா ரசம் அண்ட் மிளகு ரசம் தவிர ஸ்டஃப்ட் கத்திரிக்காய், இதில் நிலக்கடலை, எள்ளு எல்லாம் போட்டு பொடிச்சு பண்ண ஸ்டஃப்ட் கத்திரிக்காய், அப்புறம் காலிஃப்ளவர், பட்டாணி, பீன்ஸு, கேரட் எல்லாம் போட்டு தேங்காய் பால் புழிஞ்சு போட்ட ஸ்டியூ, வெஜிடபிள் ஸ்டியூ, சாஃப்ட் சப்பாத்தீஸ், லெமன் ரைஸ், தயிர் சாதம், வீட்டில் எடுத்த வெண்ணெய். ஸோ நமக்கு சீசன்ஸ் மாறிட்டே தான் இருக்கும். இன்னும் நிறைய மாற்றம்லாம் வரும் சீசனில். பிகாஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் இது நம்மளோட பிளானட்டை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறது எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ அதனால கிளைமேட் இதெல்லாம் ஜாஸ்தி சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்ம மாற்றிக்கணும். நல்ல டயட், ஒரு ரெய்னி டே, கோல்ட் டேனா நல்ல டயட், நிறைய வெஜிடபிள்ஸ், ஸ்டியூ இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரசம் எல்லாம் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும். அண்ட் நம்மளோட ஸ்ட்ரெங்தன் ஆஃப் மியூக்கஸ் இதெல்லாம் டீகன்ஜஷனுக்கெல்லாம் நல்லது. ஸோ நீங்கள் இதை தயார் பண்ணிக்கணுன்னா நான் ரெசிபியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தேன் அதுக்கு ரெசிபி கொடுங்கோன்னு. எக்ஸாக்ட் ரெசிபி நாங்கள் என்ன பண்ணோமோ அதையே நான் தரேன். அதையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். எங்கள் மிளகு ரொம்ப காரம், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வாங்குகிற மிளகு கொஞ்சம் காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி எக்ஸாக்ட் ரெசிபியை நான் தரேன். இந்த மாதிரி ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணால் நம்ம எந்த சீசனையும் டேக்கிள் பண்ணலாம். ஸோ இப்போ ஈவினிங் ஜிஞ்சர் டீ, இஞ்சி போட்ட டீ, இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் தட்டி போட்டு துளி போட்டு பாயில் பண்ணி டீ. இந்த மழைக்காலத்துக்கு இந்த மாதிரி இஞ்சி டீயும் ரொம்ப நல்லது. எது நம்ம த்ரோட்டுக்கு இதுக்கு சூதிங்காக இருக்குமோ அதை இந்த மழைக்காலத்தில் சாப்பிட்டா நமக்கும் எனர்ஜி மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளோட ஸ்பிரிட்ஸும் ஹையாக இருக்கும். இல்லைன்னா இந்த மழைக்காலத்தில் போத்தி படுத்துன்னு தூங்கினோன்னா ஒரு மாதிரி டல் ஆகிடும், லெத்தாஜிக் ஆகிடும், லேசி ஆகிடும். அப்புறம் சீசனை நம்ம திட்டிகிட்டே இருப்போம். ஐயோ மழை வந்துவிட்டு, ஐயோ வெயில் வந்தால் நல்லா இருக்கும்னு. சீசன் மாறதான் போகுது. பட் நம்மளோட இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டயட் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வரணும். மத்தியானத்து சாப்பாடில் நான் காட்டினது ரொட்டி, ரசம், அப்புறம் ஒரு ஸ்பைசி ஸ்டஃப்ட் கத்திரிக்காய் அண்ட் தேங்காய் பால் போட்ட ஸ்டியூ. அதெல்லாம் நல்லா ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி டீ. இது மிக்ஸ்சர், வீட்டிலே பண்ண மிக்ஸ்சர். இதில் நிலக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் இருக்கிறதுனால, நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹெல்த்தி ஸ்நாக். இது ரவா லட்டு. ஸோ இந்த மிக்சரில்
இந்த நிலக்கடலை நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுவும் வந்து ஒரு வார்ம்த் கொடுக்கும் நட்ஸ் எல்லாம். ஸோ நட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த இஞ்சி டீ மிக்ஸ்டர் ரவா லட்டு இப்போ எங்களோட ஈவினிங் ஸ்நாக். எப்படியும் வெளியில் போக முடியாது எங்கேயுமே, ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லான்னு இது பண்ணியிருக்கோம். ஸோ டீக்ளட்டரிங் பற்றி பேசணும்னா, காத்தால வந்து நமக்கு எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கும். பட் அந்தந்த வேலையை முடித்த உடனே அப்பப்போ எல்லாத்தையும் எடுத்து எது எது வேணுமோ அலம்பி வச்சுட்டு எது எது அந்தந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துல வச்சுட்டா நம்மளோட டீக்ளட்டரிங் ஃபார் த டே ஃபார் த மினிட் ஆகிடும். ஸோ டீக்ளட்டரிங் வந்து எங்கே ஆரம்பிக்கிறது நிறைய பேர் யோசிச்சா, நம்ம வந்து சின்ன சின்ன வேலைகளில் சின்ன சின்ன சோர்ஸில் ஆரம்பிக்கணும். அது மோஸ்ட்லி கிச்சனில் மேடையில் ஆரம்பிக்கலாங்கிற வச்சுக்கலாம். ஸோ கிச்சன் மேடையில் இப்போ காத்தால வந்து வெஜிடபிள் ஸ்டியூக்கு தேங்காய் பால் எடுத்துப்போம். தேங்காய் துருவி எடுத்தேன். பட் தேங்காய் துருவிய உடனே அலம்பி அங்கே வச்சாச்சு. அதே மாதிரி சப்பாத்திக்கு சப்பாத்தி கல் எடுத்தேன், அதையும் வச்சாச்சு. ஸோ அப்புறமா பண்ணலாம் வந்துட்டு எல்லாத்தையும் மேடையில் இல்லைன்னா சிங்க் கிட்ட போட்டு வச்சா அது பாட்டுக்கு கிடக்கும். பிகாஸ் அந்த அப்புறமா ஆஃப்டர்வர்ட்ஸ் போஸ்ட்போன்மெண்ட் வந்து எப்போவுமே ஒரு அக்யூமுலேட் ஆகும் இந்த இதெல்லாம் சாமானெல்லாம். ஸோ அப்பப்போ அதை எப்படியாவது ஒரு 1 or 2 minutes எடுத்துகிட்டு அலம்பி வச்சுட்டோன்னா ஒரு நிமிஷமும் அந்த டீக்ளட்டரிங் அண்ட் அந்தந்த இடத்துக்கு போகிறது அந்த வேலை ஆயிடுச்சுன்னா நமக்கு அக்யூமுலேட் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் ஒரு ஹேபிட் ஆக்கிண்டா, நம்ம ஒரு ஹேபிட் ஆக்கிண்டா நமக்கு வந்து இந்த பெரிய பெரிய டீக்ளட்டரிங் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹேபிட் ஆகிடும். ஸோ இந்த சின்ன வேலையிலேருந்து ஆரம்பிக்கலாம். நானும் வந்து சிலப்பெல்லாம் போட்டு தான் வைப்பேன், இல்லைன்னு இல்லை. பட் அதை வந்து நானே ரெக்டிஃபை பண்ணிப்பேன். ஐயோ இந்த கல் அப்போலேருந்து இப்படியே இருக்குது, தோசை வார்த்தை எத்தனையோ நேரம் ஆச்சுன்னு விட்டு தேய்ச்சி வச்சுடுவேன். பட் அப்பப்போ தேய்ச்சி வச்சா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டீக்ளட்டரிங் வந்து எவ்ரி மினிட் அந்தந்த வேலை சின்ன சின்ன சோர்ஸில் ஆரம்பித்து அதை ஒரு ஹேபிட் ஆக்கி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் ஒரு ஹேபிட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வீடு எப்போவுமே க்ளீனாக அன்கிளட்டர்டாக இருக்கும். ஸோ 2025 ஜான்வரியில் நிறைய பேர் வந்து மினிமலிசம் அண்ட் டீக்ளட்டரிங் ஃபாலோ பண்ணுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நானும் வந்து ஃபாலோ பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.